நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தையானது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் விரும்புகிற காரியத்தை தருகிற தேவன். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 20ஆம் சங்கீதத்திலே வாசிப்பீர்களானால் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி அவனோட ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அது யாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன்? அதில் நாம் பார்க்கிறோம், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய எல்லாருடைய மன விருப்பங்களும் நிறைவேறுவதில்லை. அது நீதிமானுடைய மன விருப்பத்தை தேவன் பார்க்கிறார். அதை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தோடு எப்பொழுதும் நம்முடைய ஆவியாத்மா சரீரம் சுத்திகரிக்கப்பட்டதாய், அவருடைய இரத்தத்தினால துதிக்கப்பட்டதாக, நம்முடைய வஸ்திரங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் காணப்படும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படியே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஜெபம் அது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியினால் நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பரத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். என்றால் நீதிமான் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பாவிகளுக்கோ அவர் செவி கொடுக்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஆனால் ஒருவர் நீதிமானாய் இருந்து நீதியை நடப்பிப்பான், ஆனால் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி யோவான் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றினவர். இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சில காரியங்களிலே நாம் பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. நாம் விசுவாசம் உள்ள ஜெபத்திலே அவரிடத்திலே எவைகளெல்லாம் கேட்போமோ அவைகளெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக அவருடைய நாமத்தினாலே அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த நாமம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. நாம் விரும்புகிற காரியங்களை எல்லாம் கொடுக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால என்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை கழுவும் சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை நாமே முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடி நீதிமானுடைய ஜெபத்திற்கு நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான சரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி அவனுடைய சரசின் மேல் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிந்தருள வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய சரசின் மேல் தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய சரசின் மேல வந்து தொடங்கும், தங்கும் போதே எல்லா காரியங்களையும் கர்த்தரையை வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியங்களையும் கர்த்தரை கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களாகிய நாமே நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை நீங்கி எங்களை சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுதே அற்புதமான சுகத்தை ஆத்மாவிலே கட்டளையிடுவார்.
ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றுவார். அந்த நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். அந்த விருப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை நாம் நம்முடைய குறைகளை தேவ சமூகத்திலே சரி செய்யாமல் இருப்போமானால், நாம் நம்முடைய குற்றங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிடாமல் இருப்போமானால், இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துக்கு வருகிறோம், எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் எங்கள் துணிகரங்களையும் தயவாய் நீர் இரக்கமாய் மன்னித்தருளுவீராக என்று சொல்லி சொல்லும் பொழுதே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை சுத்திகரிக்கும். நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். நாமும் அவருக்கு பிரியமானவராய் மாறிவிடுவோம். அவர் நம்மில் பிரியம் வைத்து நாம் வேண்டிக் கொள்வதை அவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருந்து நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார்.